ஹல்லேலூயா. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அவர் தாமே நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார். அவர் தாமே, வேறு யாரை கொண்டும் அல்ல, அவர் தாமே. அதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தை 37வது சங்கீதம் 39வது வசனம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அவர்தான், வேற யாரும் தூதர்களை கொண்டு அடைக்கலம் கொடுக்கிற தேவன் அல்ல. 3 வருஷம் புசித்து குடித்து கிராமங்கள்லாம் சுற்றி அற்புதங்களை பார்த்து ஏசையா கொடையின் கீழே வாழ்ந்து, இப்படி நான் மீன் வருது, இப்படி நான் ரொட்டி வருது, அப்படியெல்லாம் அற்புதங்களை பார்த்து போதனைகள் எல்லாம் கேட்டு நகமும் சதையும் மாதிரி அதை விட இன்னும் க்ளோஸாக இருந்துட்டு நான் போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு பவுலுடைய கழுத்தையே பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தமிட்டார்கள். ஐயா போயிடுவீங்களா? ஆமாம் போகணும். பூமியை விட்டு தேகத்தை விட்டு அவர் பிரியும் நாள் வந்தது. சொல்லாமல் சொல்கிறார். 20 சொல்லாமல் சொல்கிறார். இப்போ வேண்டாம், அது சப்ஜெக்ட் இல்லை. அப்போது இவருடைய வாழ்க்கை, இவருடைய லைஃபு, கிறிஸ்துவுக்காகப்பட்ட பாடுகள், அடி உத, அப்படி இருந்து ஆண்டவர் அவர் மூலமாய் செய்ததான அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்து ஐயாவுக்கு ஒரு குறை வரக்கூடாதுன்னு சொல்லி எது வேணுமோ அதை கொடுத்து தங்க கழுத்தே கொடுக்கத்தக்கதாக ஊழியம் செய்ததான ஊழிய பெருமக்கள் பிரிசில்லா, ஆக்கில்லா, இப்படிப்பட்ட கழுத்தை கொடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் காட்டின பாசம், கூடவே ஊழியத்திலிருந்து தோளோடு தோள் கொடுத்து கிறிஸ்துவின் நாமத்தை மைமைப்படுத்தி சுவிசேஷத்தை பரப்பி ஆத்துமாக்களை சம்பாதித்து சபைகளை நிறுவின தேவதாசன் உங்களை விட்டு போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? முடியல, தாங்க முடியல, கழுத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. ஐயா இனி உங்கள் முகத்தை பார்க்க மாட்டேன்னு, என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்னீங்களே, ஏயா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? எங்களால் உங்களை விட்டு வாழ முடியுமா? அந்த பாசம் என்ன செய்ய துறைமுகம் வரைக்கும் போனாங்க. ஐயாவை ஏற்றி விட அழுதுகிட்டே போனாங்க. அவருக்கும் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் தேவ ஜனங்கள் காட்டின அந்த ஐக்கியம், பாசம் ஒன்று, அதை விடணும்னா ஒன்று. 3 விதத்தில் கஷ்டப்பட்டிருப்பார். ஒன்று, இந்த அன்பை விட முடியாது. 2வது, இவங்கள்லாம் அவங்க என் முகத்தை நீ பார்க்க மாட்டாங்க, ஏங்குவாங்களே, அது ஒன்று. 3வது, நான் போனதுக்கப்புறம் கொடிய ஓநாய்கள் வரும் அப்படின்னு அவரே சொன்னார். மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும். இது மந்தையை பீறி போடுமே ஓநாய், இந்த பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? என்னை போல ஒரு நிற்கக்கூடிய ஒரு மெய்ப்பன் இவர்களுக்கு கிடைக்குமா? இந்த ஓநாய்களுடைய வாயை கிழிச்சு எறியக்கூடிய ஒரு மெய்ப்பன், கள்ள சகோதரர்கள், கள்ள உபதேசங்கள், இவர்களிலிருந்து யார் இந்த மந்தையை காப்பாற்றுவார்?
அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அவனை வாட்டி வதைச்சது. இனி ஊழியம் செய்ய முடியாதே அப்படிங்கிற ஒரு வாட்டி வதைப்போடு அவன் போகிறான். அதுக்கே இவ்வளவு துயரமா அப்படின்னா, ஆண்டவர் நான் போகிறேன்னு சொன்னார். அவனுக்கு கதி கலங்கி போச்சு. இப்போயாவது பவுல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகாவது மறுபடியும் சபை வேற ஒரு மேய்ப்பர்களை கொண்டு நடத்துவாருங்கிற ஒரு உறுதி. அன்னைக்கு என்ன உறுதி இருக்குது? அவங்க கேட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் உங்கள் பின்னால் வந்துட்டோமே, எங்கள் வலைகளை விட்டுட்டோம், படகுகளை விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டோமே, என்ன கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. பாவம் பாவம் போல் கேட்டாங்க மனுஷர். ஆண்டவர் சொன்னார்ல, எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல ஆசை காட்டிட்டு நான் போகிறேன்ட்டு போகிறீங்களே, என்னப்பா இது? போயிட்டார். வாடா நம்ம மீன் பிடிக்கலான்னு சொல்லி 4 பேரை கூட்டிகிட்டு தொம்முன்னு கடலுக்குள்ளே இறங்கிட்டான் நம்ம ஆள். ஆண்டவருக்கு தெரியும், விட்டாரோ விடலை. உயிர்த்தெழுந்த பிறகு, உயிர்த்தெழுகிறதுக்கு முன்னால், அவர் உயிர்த்தெழும்போது அந்த காட்சி, போயிட்டார். பார்த்துக்கிட்டே தான் போகிறார் மேலே. இந்த கூட்டத்துடைய இயக்கத்தையும் பார்க்குறார், இனி செய்ய வேண்டிய வேலையும் பார்க்குறார். இவர்களை கொண்டு தான் செய்ய வைக்கணும். கலங்கி போய் நிற்கும்போது அதையும் பார்க்குறார். போயிட்டார். அப்பா, தேவ ஆவியானவர் அனுப்புங்கப்பா. எனக்குள்ளே அனுப்புனீங்கல்ல, அதே ஆவியை அவர்களுக்குள்ளே அனுப்பும். அந்த டீலில் தான் வரும்போதே டீல் பண்ணிட்டு தான் வந்தார். ஏதோ அப்போ மாத்திரம் பேசுகிறார் நினைக்காதீங்க. காட் ஹெட், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய அந்த வெரி பிரைவேட் ரூம், தேவனுடைய அந்த அறை எவனும் போக முடியாது, தூதனும் போக முடியாது. He is such a magnificent God. அங்கே இந்த மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கான ஆலோசனை, அந்த ஆலோசனை கற்பனை பண்ணித்தான் சாஸ்திரியார் அந்த ஒரு பாட்டை பாடினார். இதற்கோ இந்த யோசனை சுவாமி, மனுவேல் நான் இருக்க, மனுவேல் நான் இருக்க, இதற்கா இந்த யோசனை பண்றீர்னு கேட்டார். இதுக்கா இந்த யோசனை பண்றீர்? நான் போறேன். சரி, நீங்க போறீங்களா? எப்படி இப்போ மனுக்குலத்தை மீட்பது? அவங்கள போல நம்ம காட்சி அளிக்கணும்னா ஒரு ஆவி நடமாடினா பயந்துருவாங்க. அவங்கெல்லாம் மாம்சத்தில் தானே நம்ம படைச்சோம். அப்போ எனக்கு ஒரு சரீரம் வேண்டும். நான் இந்த பக்கமே வரல சாமி, இப்போ இந்த பக்கமே வரல, வாக்கு தத்தம் பக்கமே வரல. அப்போது ஒரு சரீரத்தை தந்தால் அதுக்கு என்ன பெரிய காரியமா? புஸ்தகச் சுருளில் ஏற்கனவே எழுதியிருக்குதில்ல, மனுஷன் படைக்கப்படுகிறதுக்கு முன்னாலே எல்லா பிளானும் ரெடி. நேர் போகும், ஒரு ஸ்திரீயை தெரிந்து கொள்வேன், பரிசுத்தமான ஸ்திரீ, பரிசுத்த ஆவியானவர் மோடு கூட வருவார். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து நீர் பூமியிலே சரீரத்தோடு வரலாம். அவர் தெய்வம் அல்லவா, அவரால் கூடாத காரியம் என்ன? மனுஷனுடைய புருஷனுடைய சித்தம் இல்லாமல் அவரால் வருவதற்கு அவர் என்ன மனுஷனா என்ன? அவரால் எதையும் கூட வெளிப்பட்டார். ஆனால் ஒன்று, இந்த மனுக்குலத்தின் பாவங்கள் கொடியது, கோரம். நமக்கு அவர்கள் சத்ருக்கள், அவர்களுக்கு நாம சத்ரு. மியூச்சுவல் எனிமிட்டி. சகரியா 11:8. அவங்கள பார்த்தா நமக்கு எரியுது, அவங்க நம்மளை கண்டா எரியுது. ரிபெல்லியஸாக இருக்கு. ஆக என்ன செய்ய? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா பத்தி எரியுது. அவர்கள் மடிந்து போவார்கள். ஒரு செகண்டில் புகையை போல மறைஞ்சு போயிடுவாங்க. அவ்வளோதான் அவங்க ஸ்ட்ரென்த், அவங்களுடைய பலன் அவ்வளோதான். ஆக அவர்கள் அப்படியே விட்டு விட்டால்
நம்முடைய சாயல்ல படைக்கப்பட்ட இந்த மனுஷர்கள் புகை போல போயிடுவாங்க. வேண்டாம், நான் போகிறேன்னு வந்தார். கொடிது பாடுகள் படணும், அவர்களுடைய பாவங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நம்பர் 1, அது உங்களை கொன்றும். நம்பர் 1. 2வது, என்னுடைய கோபத்தையும் உங்கள் மேலே தான் நான் போடுவேன். ரெடியா? ரெடி, எதுக்கும் ரெடி. வந்தார். ஆனால் ஒன்று, இன்னொரு கண்டிஷன், எனக்கு சரீரம் வேணும்னு ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன், தேவாவியானவரின் மூலமாய் கிரியை செய்யணும். ஏன்னா நான் மனுஷனாக மாறிடுவேன். தேவன்தான், ஆனால் மனுஷன். மில்லிமீட்டர் டு மில்லிமீட்டர், செகண்டு டு செகண்டு நான் உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன். நான் தேவனாக இருந்தும் கூட என்னுடைய வல்லமை அவர்களுக்கு நான் தேவனாக காட்டப்போவதில்லை. நானும் அவர்களில் மனுஷர்களோடு ஒரு மனுஷன்தான் என்பதை, அந்த பலவீனத்தை அவர்கள் பார்க்க வேணும். அவர்கள் பலவீனத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு பலன் இருக்காது. என்னை பலப்படுத்துகிற தேவாவியானவர் வர வேண்டும். வருவீரா? தேவாவியானவர் உடனே எஸ், எல்லாத்துக்கும் ரெடி. வந்தாரே பாருங்க. சொன்னபடியே ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே புறாவை போல இறங்கி வந்தாரா. இறங்கி வந்த பொழுது தேவ ஆவியினால், முழுமையினால, ஃபுல் ஆஃப் ஹோலி கோஸ்ட், அளவில்லாமல் பிதாவானவர் அவருக்கு அபிஷேகத்தை தந்தார். அளவே கிடையாது. அந்த அளவு இல்லாத அந்த அபிஷேகம்தான் பயங்கரமான சவால்களை கையில் எடுத்து தகர்க்க முடிந்தது. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஆக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு அந்த அளவில்லாத அபிஷேகம் தேவைப்பட்டதானால், நம்மளை வந்துட்டு சில வசனங்களை கேட்டுட்டு போங்கன்னு தேவன் அழைக்கலை. பிரியமானவர்களே, அப்படி அழைக்கலை. புரிஞ்சுக்கணும். அதே போல தானே இருக்கும்படிக்கு அழைத்தார். இதை சபை நம்பணும். நான் வருவேன் போவேன், ரட்சிக்கப்பட்டேன், வருவேன் போவேன், அதுக்கால் மாத்திரம் அழைக்கலை. சபை கூடி வருதல் கர்த்தர் அழைத்தார், ரைட். அத்தோடு நின்றக்கூடாது. பலவிதமான தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், இவை எல்லாம் அபிஷேகத்தை ஸ்டாப் பண்ணிடும், பிளாக் பண்ணிடும். எனக்கு இல்லை, எனக்கு வராது, நான் அந்த லிஸ்ட்டில் இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை, நான் வாயை திறந்தே பழகினதில்லை. இதெல்லாம் தேவாவியானவரை மட்டுப்படுத்தும். நான் நல்லவன் அல்ல, இது அடுத்து எனக்கெல்லாம் இருக்காது, அதெல்லாம் இந்த ஊழியக்காரர்களுக்கு, பெரியவங்களுக்கு தான் அப்படின்னு எங்கேயுமே பைபிளில் சொல்லலையே. இல்லை, நான் முழு நேர ஊழியக்காரன் கிடையாது, அதனால் எனக்கு இந்த அபிஷேகம் எல்லாம் கிடையாது. யார் சொன்னா? யார் சொன்னா? ரெக்கார்ட் கிளர்க், அவனுக்கு கர்த்தர் தந்தார். அவனுடைய ஊழியத்தில் ஆசாரியர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. என்னால் அதெல்லாம் தியானம் பண்ணாமல் இருக்க முடியல. நேற்று உட்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, கிரேக்கனுக்கு கிரேக்கனா, யூதனுக்கு யூதனா, பாமர மக்களுக்கு பாமர மக்களாக இந்த பவுலும் கூட்டத்தார் எல்லாம் அப்போஸ்தல கூட்டமெல்லாம் இருந்துச்சு. அந்தந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படி அந்தந்த கொத்தாக ரட்சிக்கப்பட்டாங்க. செருப்பு தைக்கிற ஒரு கூட்டம் மக்கள் இருப்பார்கள், ஆனால் அந்த தொழிலில் செய்கிறவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரசங்கம் பண்ணி அங்கேருந்து ஒரு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்பட்டுச்சு. இனி லாண்ட்ரி ஒர்க்கு, துணி துவைக்கிற மக்கள் அந்த தொழிலில் செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆசாரியர்கள் படித்தவங்க, அவங்க ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் அவங்க ஒரு கொத்தாக ரட்சிக்கப்படுறதுக்கு. இனி கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவார்களே, அவங்க ஸ்டார் எல்லாம் பார்ப்பார்களே, ஸ்டெல்லார் மூவ்மெண்ட்ஸ்,
இது அந்த ஸ்டார், இந்த ஸ்டார் அப்படிமா. அந்த ஸ்டார்களுக்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணணும்லாம் நம்மளால் அதெல்லாம் முடியாது. இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆள்கள். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவ ஞானத்தில் பிரசங்கம் பண்ணாங்க. அவனுங்களில் பெரிய கூட்டம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆக எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னு நம்ம இன்னைக்கு அதை யோசித்து பார்க்கணும். நம்ம என்னடா செய்கிறோம் யோசித்து பார்க்கணும். நம்ம என்ன அபிஷேகத்தில் நிரம்பணும் யோசித்து பார்க்கணும். 2 டங்ஸ் பேசுகிறதோட முடிஞ்சு போச்சா? இல்லையே. அவங்களும் 2 டங்ஸ் பேசுகிறதோட முடிச்சுட்டாங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கே இருந்திருப்போமா? இல்லையே. அவங்களும் 2 அபிஷேகத்தோட நிரம்பியிருந்தா எருசலேம்லையே சோறு தின்னுட்டு நம்மளை மாதிரி மீட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன நியாயம்? நம்மள ஒருத்தர் கூட இங்கே இருந்திருக்க முடியாதே. அப்போ அந்த அபிஷேகம் எனக்கு இன்னும் வரலையே ஐயா, அந்த அபிஷேகம் வரலையா. இதை 4 கதவுகளை மூடிட்டு எவன் கேட்குறானோ தாகமா, 1 நாள் 2 நாளில் கிடைக்கிற வரைக்கும் கேட்குறானோ அவன் பெற்றுக்கொள்வான். அவர் அல்லவா கிரியை செய்கிறார். பார்த்தாங்க, ஐயா போகிறார். திருப்பி அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாடி தந்தீங்க, ஃபுல்லாக பிளட்டுனால் நிரப்புனீங்க. உங்கள் ஊர்களுக்கு போகும்போது இப்போ ஒரு காரில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு கொடைக்கானலோ எங்கேயோ போகிறீங்க, ஒரு 4 நாள் பிள்ளைகளுக்கு விடுமுறை கூட்டிகிட்டு ஜாலியாக கூலான பிரதேசத்துக்கு போகிறீங்கன்னா காரில் என்னென்னலாம் லோட் பண்ணுவீங்க? சும்மா 1 2 காரில் பெட்ரோல் சார், அது முக்கியமானது. அது இல்லைன்னா வண்டி ஓடாது. சரி, பெட்ரோல் இருந்தால் போதுமா? தாகமாக இருக்குது, கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் பெட்ரோலை குடிப்பா. என்ன போடுவீங்க? தண்ணி எவ்வளவு? ஒரு சும்மா ஒரு எவ்வளவு? இந்த நம்ம சாப்பாடுகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது இத்தினோண்டு ஒரு கொடுக்குறாங்க, அது மாதிரியா? ஒரு பெரிய கேனேன்னு செய்கிறீங்க, பின்னால் வச்சுக்கிறீங்க. அது போக இன்னும் என்னென்ன வழிநடுங்க நொறுக்கிட்டே போகணும். சரி, ஆக இதெல்லாம் எப்படி லோடு பண்ணிட்டு போகிறோமோ அதுபோல் தன்னுடைய சரீரத்தை ஃபுல்லாக ரத்தத்தினால லோடு பண்ணிட்டு இறங்கிட்டாரியா, பரிசுத்த ரத்தத்தினால. அல்லேலூயா. எனக்கு இந்த மாதிரி வினோதமாக புத்தி போகும் அப்பப்போ. இந்த பலூனும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊத முடியுமோ அதானே ஆசை எல்லாருக்கும். அதில் ஒரு 4 பலூன் டொப்புன்னு உடஞ்சா கவலையே இல்லை. இன்னொரு புது பலூன் எடுத்து உடையாதபடிக்கு கணக்கு போட்டு ஊதி பெருசாக தெரியணும், ஆனால் உடையக்கூடாது. எவ்வளவு மூளை வேலை செய்யுது. அழகாக தொங்க போட்டு போகிறது போல் அவ்வளோத்தையும் லோட் பண்ணிட்டு வந்து எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இத்தினூண்டெல்லாம் இருக்கும் சுத்துங்க, தெரியுமா? அது வேலையே என்னன்னா, எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு குண்டூசியோ என்னத்தையோ எடுத்துகிட்டு டொப்பு 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 டொப்புன்னு உடச்சிக்கிட்டே வரும். அதுபோல் சிலுவையில் அந்த சரீரத்தை பஞ்சர் பண்ணி விட்டார். பஞ்சர் பண்ணி விட்டோன்னே ஹல்லேலூயா, அவங்க நம்பலை. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க தெரியுமா? சரித்திரம் சொல்லுது, நான் அதை படித்தேன். அவர் ஜீவனை விடலைங்க, அவர் மயக்கம் ஆயிட்டாருங்க. அந்த அடியில் தாங்க முடியாமல் எல்லாருக்குமே ஒரு மயக்கம் வரும்ல, டாய்னாலே நம்ம ஆளுகளுக்கு நிறைய பேருக்கு மயக்கம் வருது. அவ்வளவு அடி தாங்கின எப்படி தாங்கிறது? மயங்கி அப்படியே இருந்துட்டாருங்க, ஜீவனை விடலைங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது, இது இங்கே அங்கே இல்லை. ஆனால் அங்கே நடந்ததெல்லாம் சில காரியங்களில் சில இடங்களில் நம்ம நோண்டி பார்த்தா கிடைக்கும். அப்போது ஆண்டவர் பார்த்தார், இந்த ஜென்மங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது, நம்ப மாட்டேங்குதுன்னு. சிலுவையில் தொங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஹைப்போவாலமிக் ஷாக் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் டேர்ம் ஒன்று இருக்குது. ஹைப்போவாலமிக் ஷாக் அது நடக்கும் ஒரு மனுஷனை சிலுவையில் போட்டால்.
அது என்ன ஷாக்குன்னா, பிளட்டு போகிறதுனால 300 லிட்டர் பிளட்டு போயிடுச்சு, அடி ஒத்த எல்லாத்துலேயும். அப்போ பிளட்டுடைய வால்யூம் கம்மியாகும். உங்களுக்கு சில பேருக்கு புரியாது நான் சொல்கிறது. 100 ml தண்ணி, அதுக்கு பேர் 100 mlன்னு சொல்கிறோம்ல, 100 ml, அதுக்கு பேர் இங்கிலீஷில் வால்யூம், பிளட், அந்த வாட்டர் வால்யூம். அது அப்படியே 20 ml ஆயிடுச்சுன்னா 80 ml கொட்டி போயிடுச்சு. புரியலையே, 80 ml சிந்திருச்சு, மிச்சம் எவ்வளோ இருக்குது? அப்போ பிளட் அந்த வால்யூம் என்னாச்சுன்னா 20 mlன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இருக்கிற பிளட்டு 300 லிட்டரில் அவ்வளோ லிட்டரும் போச்சுன்னா மனுஷனுக்குள்ளே எத்தனையோ ml, 300 ml பிளட்டு போயிடுச்சு. எவ்வளோ ml தான் இருக்கும் இப்போது? 20ஓ 10ஓ, இது சொற்ப. அப்போ பிளட் வால்யூம் டிக்ரீஸ் ஆகக்கூடாது, இன்க்ரீஸும் ஆகக்கூடாது, ஹைப்பர் வாலமிக்கும் வரக்கூடாது, ஹைப்போ வாலமிக்கும் வரக்கூடாது. பேலன்ஸ்டில் இருக்கணும். எத்தனை லிட்டர்னா அத்தனை லிட்டர் கரெக்டாக பிளட்டில் மெயின்டைன் ஆகணும் பாடியில். அப்போ தான் நம்ம நார்மலாக இந்த மாதிரி பிழைக்க முடியும். தூங்கும்போதும் அப்படி தான், முழிக்கும் போதும் அப்படி தான், ஓடும்போதும் நடக்கும்போதும், சத்தமாக பேசும்போதும், மைல்டாக பேசும்போதும், எல்லாமே அப்படி தான். அதை மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்க. அவருக்கு கூட ஒரு அல்லல், இந்த இவ்வளவு மெயின்டைன் பண்ணி வாழ வைக்கிறவருக்கு ஒரு நன்றி இல்லையா? கொஞ்சமாவது குறையுதா? ஒன்றும் குறையும், அப்படியே அது குறையும் பிளட்டு போச்சுன்னா. அப்போ என்ன ஆகும்னா, ஹார்ட் பட 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 படபடான்னு அடிக்க ஆரம்பிச்சிடும், பால்பிட்டேட் ஆகிடும். அது பத்தாவதுக்கு என்ன நடக்கும், இந்த பால்பிட்டேஷனுக்கு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக கர்த்தர் இந்த ஹார்ட்டை சுற்றில பை வச்சிருக்கிறாரு. பை, இந்த பைக்குள்ள தண்ணி இருக்கும். இது பிளட்டு போனோடனே ஹார்ட்டுக்கு பிளட்டு வேணும்ல. உங்களுக்கெல்லாம் ஹார்ட் இருக்கா? ஹார்ட்டுக்கு பிளட்டு போகுதா? போகிறதுனால தையா இங்கே இருக்கிறோம். அந்த ஹார்ட்டு பம்பிங்க்கு ஒரு குஷன் மாதிரி புஸ்க்கு அடிக்கிறதுக்கு ஒன்று வச்சிருக்கிறார். சாக் அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த சாக்கில் வாட்டர் இருக்கும். இந்த தண்ணி போகும்போது, இந்த பிளட்டு போகும்போது, பிளட் இல்லைன்னா அது துடிக்கும்ல ஹார்ட்டு. பிளட் இல்லை, பட் 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 பட்னு அடிக்கும். அடிக்கும்போது ஃபுல்லாக பாடியில் இருக்கிற வாட்டர் பூரா அந்த பைக்குள்ளே போயிடும், அப்படியே ஃபில் பண்ணிடும். அந்த ஹார்ட்டுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஹார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி தண்ணி வரும்போது அதை கொஞ்சம் அந்த தண்ணி அழுத்தும் ஹார்ட்டை. அதுவும் ப்ராப்ளம் தான். ஒரு பக்கம் அது அழுத்த, இன்னும் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு வந்தவன் திருப்பி ஹார்ட்டையே அழுத்தன்னா எப்படி? வேற வழி இல்லை, அப்படி ஆயிடும். அந்த நிலைமையில் இதுதான் ஹைப்போ வாலமிக் ஷாக்கில் இருக்கும். அந்த ஹார்ட்டுக்கு ஷாக், அதை தாங்க முடியாது. சரி, சொல்லிட்டு இருக்கிற எனக்கே தாங்க முடியலன்னா, என் ஆண்டவர் அங்கே 9ஆம் மணிலிருந்து 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் எப்படித்தான் தாங்கினார்? அது ஒன்று. ஆஸ்பிக்சேஷன் அப்படின்னு இன்னொரு, ஆஸ்பிக்சியா அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் டேர்ம். எனக்கு என்னமே இந்த மெடிசின் சம்மந்த காரியங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போது அது என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டால், பிளட்டு கீழே போயிடுச்சு இல்லை, அதுக்குள்ளே ஹீமோக்ளோபின் ஒரு கண்டென்ட் இருக்கும். அதுதான் ஆக்சிஜன் அப்படிங்கும்போது காற்று லங்ஸ் எடுக்குது, லங்ஸ் எடுத்து பிளட் லங்ஸுக்குள்ளே போகுது, ஹீமோக்ளோபின் டபக்குன்னு அதை பிடிச்சிக்கிட்டு சர்ன்னு கொரியர் சர்வீஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். நான் ஸ்டாப்பாக நம்முடைய அணுக்களுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. ஆக்சிஜன் அந்த அணுக்கள் கழிவு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு மறுபடியும் சைன் வந்து லங்ஸில் கொடுத்தோன்னே இந்த பை சுருங்க அப்படின்னு விடுறோம், ஆக்சிஜன் இழுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு விடுறோம். இது ப்ராசஸ் போயிட்டே இருக்கிறதுனால இந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆக்சிஜன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஹீமோக்ளோபின் தான் அப்படிங்கிற ஒரு பொருள் தான், ரொம்ப டீப்பாக போக மாட்டேன், அந்த பொருள் தான் அதை கொண்டு போகும். ஆக்சிஜனை எடுக்கும்போது அது ஆக்சி ஹீமோக்ளோபினாக மாறும். கார்பன் டை ஆக்சைடை தூக்கிட்டு வந்து வெளியில் குப்பையை கொட்டும்போது கார்பாக்சி ஹீமோக்ளோபினாக மாறுது.
இந்த ஹீமோக்ளோபின் மல்டி ரிங்டு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, பைத்தியம் பிடிக்கும். மறுபடியும் கெமிஸ்ட்ரியை ஞாபகப்படுத்தினா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நாங்கள் அந்த ஸ்ட்ரக்சர்ஸை படிப்போம். இது எவ்வளோ அழகாக கொண்டு போகுதுங்கிறீங்க. எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி அயனிக் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போது பிளட் இல்லையே, பிளட்டில் அப்போ ஹீமோக்ளோபின் இல்லையே. ஹீமோக்ளோபின் தானே ஆக்சிஜனை சுமந்துட்டு போகுது. அப்போ ஆக்சிஜன் கிடைக்குமா? ஆஸ்ஃபிக்சியா. ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் வேணும், பிளட்டை பம்ப் பண்ணணும். அது பம்பு தான். நம்ம ஊரில் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம்ல பம்பு, சுவிட்சை போட்டால் மோட்டர் போகுதில்ல, அது பம்ப் பண்ணி அங்கே மேலே தண்ணி அனுப்புதில்ல. அது மாதிரி தான் சர்றன்னு ஒரு பம்ப் அடித்ததுன்னா சர்றன்னு அடிக்கும், பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி அடிக்கும். அப்போ அது பம்ப் பண்ண முடியல. அப்போ ஆக்சிஜன் பிரெயினுக்கு கிடைக்கல. ஆக்சிஜன் பிரெயினுக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகும்? எதுவுமே ஓடாது. அப்படியே இந்த காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன் which no doctor can handle in this world. ஒரு மருத்துவரும் இதை ஹேண்டில் பண்ண முடியாது இந்த சூழ்நிலையை. எந்த ஒரு மருத்துவனாலும் இந்த பூமியிலே மனுஷனால் சமாளிக்க முடியாத, தொட முடியாத பயங்கர சிக்கலான நிலைமை மெடிக்கலி. அவர் பட்ட பாடுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சின்ன இங்கிலீஷில் ஒன்று மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுங்க, நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. 2 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று ஹைப்பர், இன்னொன்று ஹைப்போ. இதை மாத்திரம் மறக்காதீங்க. ஹைப்பர், ஹைப்போ எல்லாத்துக்குமே இது உதவும். இருக்கிறத விட ரொம்ப கூடி இருந்துச்சுன்னா ஹைப்பர், இருக்கிறத விட கீழே வந்துருச்சுன்னா, குறைஞ்சிருச்சுன்னா ஹைப்போ. இந்த 2 வார்த்தைகள் பயன்படுத்திக்கங்க. தேவைப்பட்டால் மனசில் வைங்க, இப்படி இல்லைன்னா விட்டுலாம், அதை பற்றி இல்லை. ஹைப்போகிளைசமிக், சுகர் குறைஞ்சிருச்சு. ஹைப்பர் கிளைசமிக் கூடிருச்சு. ஹைப்பர் டென்ஷன், அதிகமான பிளட் ப்ரெஷர், ஹைப்போ டென்ஷன். எல்லாத்துக்குமே ஹைப்பர், ஹைப்போ, ஹைப்பர், ஹைப்போன்னு வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் குறுக்கில் வரும்போது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டதை வச்சு. ஸோ நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் ஆசாரியனை வச்சு மன்னிக்கப்பட்டாச்சுன்னு சொல்றது இல்லை, அவரே. இந்த ஒன்று போதும் நீதிமான்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, பெரிய பாக்கியம் என் தெய்வமே. ஹல்லேலூயா. 25வது வசனத்தில், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டது, சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் காணவில்லை. அப்போ அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நீதிமான் கைவிடப்பட்டது அது அப்புறம் பார்த்துக்கலாம், சாப்பாடு அப்புறம் பார்த்துக்கலாம். இவன் கைவிடப்பட்டதுங்கிறது நான் பார்க்கலன்னா, ஒரு மனுஷன் நீதிமானாக மாத்திரம் தேவனுடைய பார்வையில், மனுஷனுடைய பார்வையில் அல்ல, மதத்தின் பார்வையில் அல்ல. இந்த பைபிளை வச்சே ஒருத்தன் சுய நீதிமான் ஆகிறான்னு நேற்று ஞாபகம் இல்லையா? அவன் டயத்து தர்றேன், உபவாசம், 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். ஒன்று தசம பாகம், இன்னொன்று இந்த 2 வார்த்தைகள் எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சு? பைபிள்லேருந்து தான் வந்துச்சு. அப்போ இவன் எங்கேருந்து கற்றுக்கிட்டான்? ஆனால் பைபிள்லேருந்து கற்றுக்கிட்டதை வச்சு அவன் என்ன செய்கிறான்? நான் பார் அப்படிங்கிறான். ஏண்டா டேய், பைபிளை பயன்படுத்தியே நீ நீதிமான் ஆயிட்டியா? பைபிள் தான் நம்மளை நீதிமான் ஆக்கணும், நம்ம நீதிமான் ஆகிறது இல்லை. ஆக இந்த நீதிமான் தேவனுடைய பார்வையிலே ஒரு மனுஷன் நீதிமானாக இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய சுதந்திரம் இது. அவன் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. ஏன்னால் அவனை நீதிமான் ஆக்கினவர், அவருடைய கண்கள் அவன் மேல் பதிக்கப்பட்டிருக்கும். அவர் தானே ஆக்கினாரு. அப்ப அவருடைய கண்கள் மேல இருக்கும். பயப்பட வேண்டாம், கைவிடப்படுவதில்லைன்னு போட்டிருக்கு. இது அப்படியே உண்மை, எடுத்துக்கொள்வோம். அப்புறம் பார்ப்போம் சாப்பாடு. அவனுடைய சந்ததி
பெக் பண்ணதை நான் பார்த்ததே இல்லைன்னு, பிச்சைக்காரனை போல கை நீட்டி சோத்துக்காக அலைஞ்சதை நான் பார்க்கவே இல்லை. சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறான். இப்போ எனக்கு ரொம்ப முதிர் வயதாயிருச்சு, அவருடைய வயசு என்னவோ, அந்த நேரத்தில் அவர் திங்க் பண்ணுறார். சின்ன வயசுலேருந்து கவனிக்கிறாருன்னு அர்த்தம். தாவீது ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை அப்படியே கவனிக்கிறாரு. என்னைக்காவது ஓடு சட்டி எடுத்து அலுமினியம் டப்பா எடுத்து எங்கிட்டாவது போடுங்கடா போடுங்கடான்னு பிச்சைக்கு போனான்னு துன்மார்க்கன் வேணா அப்படி போயிருப்பான். நீதிமான் ஒரு நாள் போல் அவன் பார்த்து சாட்சி சொல்லி நீதிமான்களை ஆக்கின சர்வ வல்லமையுள்ள நீதிபரரை அவன் ஸ்தோத்தரித்து சொல்லுகிறான். நீதிமானுக்கு வரக்கூடிய காரியம். இரண்டாவதாக 29, அப்போ அமைதியான ஒரு சுதந்திரம், நீதிமான்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த டெம்பரரி பூமியிலையும் கூட ஒரு சுதந்திரம் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படின்னா பரலோகத்தின் இது அந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த கதை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு சுதந்திரம் பேதுரு சொல்லும்போது வாடாததும் மகிமையானதும் மாசற்றதுமான சுதந்திரம் பரலோகத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இருந்தாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகள்னாலே துக்கப்படுகிறீர்கள், அழிந்து போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டு கொண்டு போறார். அப்போ சுதந்திரம் அங்கே இருந்தாலும் இங்கே துக்கம் இருக்கு. இங்கே துக்கம், அது வேற வழி இல்லை. துக்கப்படுகிறீர்கள், பாடுபட வேண்டியதான். ஆனால் அழியாத சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. பழைய ஏற்பாட்டில் அழிகிற சுதந்திரம், கட்டாத வீடு, நீ நடாத திராட்சை தோட்டம், எவ்வளவு நாள் தான் வச்சுக்க முடியும்? சரி, கட்டாத வீடை தர்றார், நடாத தோட்டத்தை தர்றார். எவ்வளவு நாளைக்கு? நம்ம இருக்கிற வரைக்கும். அல்ல நம்ம சந்ததி அதை சுதந்திரத்துக் கொள்வான். எவன் அதை குடிகாரனாகி வித்துருவானோ எவனுக்கும் தெரியாது. ஆனால் அந்த சுதந்திரத்தை பூமியில் அழிந்து போகிற சுதந்திரத்தை கர்த்தர் அதுவும் சுதந்திரமாக தந்தார். புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு எல்லா சுதந்திரத்துக்கும் மேலான ஒரு பரம சுதந்திரத்தையே தந்த தெய்வம். அப்போ அந்த அழிந்து போகிற ஒரு சுதந்திரத்தை ஏன் அந்த நீதிமான் சுதந்திரிக்கிறான்னா, இந்த நீதிமான் அழியாத சுதந்திரத்தை சுதந்திரிக்கிறவர்கள் எவ்வளவு ஒரு பாக்கியசாலிகளுக்குள்ளாகிறது அதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அதனால இந்த உலகம் அல்ல, இனி வரக்கூடிய உலகம். 30வது வசனம், ஞானத்தை உரைத்து நீதிமான்களுக்கு வாயில் தேவன் ஞானத்தை பொக்கிஷமாக வைக்கிறார். துன்மார்கனுக்கு கிடைக்காது, அவன் வாயில் இருக்காது. துன்மார்கனுடைய துரோக பேச்சு எனக்கு தெரியும் அப்படின்னா, அவன் வாயை எடுத்தா வாயை திறந்தா துரோகமான பேச்சு தான் வருது. ஆனால் நீதிமான்களுக்கு ஒரு பொக்கிஷம் வைத்திருக்கிறார். பொக்கிஷம் உள்ள அப்படியே இருக்குது. அவன் வாயை திறந்தா நீதி தான் வேறும். அதுதான் ஹால்மார்க், அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அவனுக்கு அடையாளம் என்ன? நீதிமானுடைய அடையாளம் என்ன? இவன் நீதிமான் நம்ம எப்படி சொல்ல முடியும்? வாயை திறந்தா நீதி நியாயத்தை பேசுறான். துன்மார்கனுக்கு வராதே, உள்ள இல்லையே. என்னமோ சொல்லுவாங்க, அகப்ப கால் சட்டியா என்னமோ சொல்லுவாங்க. அது நீங்க தான் சொல்லணும். ஏன் நமக்கு இதெல்லாம் வராது. இல்லையா? அப்போ உள்ள ஏதாவது இருந்தா தானே. நீதிமான்களுக்குள்ளே தேவ ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவன் வாயை திறந்தான்னா அதுதான் வரும். இது 3வது ஆசீர்வாதமா? 4வது ஆசீர்வாதத்துக்கு போகலாமா? 31, ஏண்டா நடைகளில் பிசகுவதில்லைன்னா அவனுடைய தேவனுடைய வேதம் அவனை அப்படி தேவ பாதையில் அவனை நடத்துது. அவன் பிசக மாட்டான். அல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? இப்போ தேவ ஞானம் ஒரு பொக்கிஷமாக தேவன் வைக்கும் பொழுது தேவன் இன்னொரு பொக்கிஷத்தை வைக்கிறார். அதே ஞானத்தின் வசனத்தை என்ன செய்கிறார்? பொக்கிஷமாக வைக்கிறார். நீதிமான்களுடைய ஸ்டோரேஜ், ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி, வேர் ஹவுஸ் மாதிரி, கிடங்கி மாதிரி அவன் நீதிமானுடைய உள்ளம் ஒரு கிடங்குன்னா கொடவுன்னு சொல்கிறோம்ல, கிழங்குல கிடங்கு, அதுக்குள்ள தேவன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அவருடைய வேதம். அப்போ இவன் திறந்தா வாயை திறந்தா வேதம் தான் வரும். இதுதான் ஹால்மார்க், ஒரு அடையாளம், நீதிமானுக்கு அடையாளம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சரி, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுதில்லை. 5,
துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ இவன் கையில் விடுவதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. எப்பா, என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம்! துன்மார்க்கன் எப்ப பார்த்தாலும் அம்ப வச்சுட்டு இல்லாமான்னு பார்க்கறான். கர்த்தர் அவன் கையில விட மாட்டாருன்னு இருக்கு. அல்லேலூயா. விட்டுருவாரா என்ன? விட்டுருவாரா என்ன? விட்டவே மாட்டாராம். சொல்றார் ஆண்டவர், சொல்றார், அவனை கர்த்தரோ அவனை இவன் கையில். அப்போ நீதிமானுக்கு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கர்த்தரே. ஆறாவதாக அடுத்த வசனம், நீ கர்த்தருக்கு காத்திரு, காத்துக்கொள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்னா, ஐஸ்வர்யமும் கனமும். பூமியை சுதந்திரிக்கணும்னா 10 காசை வச்சு சுதந்திரிக்க முடியாது, 50 ரூபாயை வச்சு பூமியை சுதந்திரிக்க முடியாது. பூமினாக்க பூமி முழுசும் இல்லை, நமக்கு இருக்கிற சுதந்திரங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உயர்த்தலைன்னா எப்படிங்க சுதந்திரித்துப்பீங்க? அதே வேலையில் இருக்கீங்க, 5000 ரூபா சம்பளத்திலேயே இருக்கான். எவ்வளோ நாள் இருக்கான்? 50 வருஷம் இருக்கான். இன்னும் 10 வருஷம் இருக்குது, 5500 ரிட்டையர் ஆகிறான். ஏதாவது செய்ய முடியுமா? பேங்க்குக்காரன் கூட நம்ம வாங்குற சம்பளத்துக்கு அவன் லோனே தரமாட்டான். ஆனால் நீங்கள் வாலிப நாட்களில் ஆரம்பிக்கிறீங்க, அப்படி அப்படி உயர்றீங்க, அப்படி உயர்றீங்க 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 அதுக்கப்புறம் எத்தனை நல்ல காரியங்களை செய்து கொள்ளலாம். அப்போ பூமியை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக தேவன் உயர்த்தினா ஒழிய நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாருக்குமே ஒரு காலகட்டம் இருக்கும், உயராத காலகட்டம் இருக்கும். கஞ்சி தண்ணி குடிக்கிற காலகட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அது வேணுக்குன்னு தான் கர்த்தர் செய்கிறாரு. இல்லைன்னா இவனுக்கு கொம்பு முளைக்கும், கர்த்தரை விட்டு ஓடி போயிடுவான். அதனால் எல்லாரையும் போட்டு வைக்கிறாரு, லோ சேலரியில் போட்டு வச்சுருவாரு. கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி கொள்ள பற்றி கொள்ள பற்றி கொள்ள பற்றி கொள்ள, அவருடைய வழியில நடக்க நடக்க நடக்க, அவர் பரிசுத்தத்துக்குள்ளே வர வர வர, அவரை தேட 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 பார்க்கிறாரு. எல்லாத்தையும் சும்மா கொட்டி, வயசாச்சுன்னு கொட்டிட மாட்டாரு. என்ன ஆண்டி? அல்லேலூயா. வயசானோடனே கொட்டிடுமா? வயசானா கொட்டாது, அவரை பற்றி கொள்ளத்தான் கொட்டும். அப்ப அவர் கொட்டும்போது பல காரியங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுகிறதுக்கு வேண்டிய காசு பணம் நம்மள்கிட்ட இப்போ இருக்குதுப்பா. ஒரு காலத்தில் ஒரே ஒரு சட்டையை வச்சுட்டு ஒன்றரை வருஷம் ஓட்டினேன். ஒரு ஷர்ட்டை வச்சுட்டு நான் 1 வருஷம் ஓட்டினேன், தெரியுமா உங்களுக்கு? என்ன மாத்திரம் இல்லை, உங்களில் பலரும் அதே மாதிரி வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பீங்க. வாய்ப்பு கொடுத்தா பேசுவீங்க. நானாவது ஒரு சட்டையை வச்சுட்டு 1 வருஷம் ஓட்டினேன். சிலர் அந்த அந்த சட்டை இல்லாமல் ஓட்டினவனு இருந்திருப்பான்ல. ஒருத்தன் வேடிக்கையாக சொன்னான்னா, ஒருத்தன் போலீஸ்காரன் ஒரு ஸ்கூட்டரில் ஒருத்தனை லைட் இல்லாமல் ஒருத்தன் ஓட்டிகிட்டு வந்தான். உடனே போலீஸ்காரன் நிறுத்தி ஃபைன் போட்டிருக்கான். நீ லைட் இல்லாமல் வர்ற, சட்டத்துக்கு புறம்பான காரியம் செய்கிற, ஃபைன் கட்டு. அப்போ அவன் சொன்னான்னா, போலீஸ் ஐயா, நானாவது ஸ்கூட்டரில் லைட் இல்லாமல் வர்றேன், பின்னால் ஒருத்தன் ஸ்கூட்டர் இல்லாமல் வர்றான் அப்படின்னா. இது ஒரு ஜோக்காக சொன்னாலும் கூட நானாவது ஏதோ ஒரு சட்டையில் வாழ்ந்தேன். நிறைய பேர் சட்டை இல்லாமல் பனியனை போட்டு வாழ்ந்தவனு இருக்கான். அது கூட இல்லாமல் போடா அப்படின்ட்டு அப்படி ஒரு துண்டை போட்டுட்டு போயிட்டே இருந்தவனு இருக்கிறானே. ஏழ்மையின் நாட்கள் நமக்கு ஆரம்பத்தின் நாட்களாக இருக்கும், எல்லாத்துலேயும் அப்படிதான். ஆனால் கர்த்தர் ஒரு உயர்வை தரும் பொழுது தென்றல் காற்று அடித்தது போல இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஏழ்மையை நம்பியே இதை பார்த்து சிலர் முன்னேறத்துக்கு பயப்படுவாங்க. எதுக்கு பயப்படுவாங்க தெரியுமா? கல்யாணம் கட்டுறதுக்கு பயப்படுவாங்க. என் சம்பளம் இவ்வளோ இருக்குது, இப்போ நான் வேறு கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதோட இன்னொன்று கூட்டிகிட்டு வந்து அதையும் கொடுத்து மேய்க்கணுமா, பத்துமா? இந்த சமயம் எனக்கே பத்த மாட்டேங்குது. அப்புறம் கல்யாணம் கட்டின ஒரு 1 or 2 இயர்ஸில் இன்னும் குடும்பம் பெருசாக வளரும். இதுக்கு வேற நானாவது பார்த்து வாங்குறேன், இதெல்லாம் கண்ணை மூடிட்டே வாங்கிடும். அப்படி போட்டு தொச்சு பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இருக்கா? கடன் வாங்கணும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதெல்லாம் மனசில் போட்டு இப்போ வேண்டாம் கல்யாணமா. உங்களை அப்படியே ஏழ்மையில் வச்சிருக்கிற தேவன் அல்ல. குடும்பத்தின் சைஸை பெருக்கிறதும் அவர் தானே.
அப்போ சைஸுக்கு பெருக்குன்னா அப்போ பணம் பெருக வேண்டாமா? ஏங்க இப்படி இருக்கீங்க? அவ்வளவும் செய்வோம். ஆனாலும் கூட கடுகடுன்னு தான் சில காலங்கள் போகும். குடும்ப வாழ்க்கையிலும் பயங்கர கடுகடுன்னு போகும். ஒரு காலகட்டம் வர்ற வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் தேவன் ஆசீர்வதிப்பார். பாருங்க, நம்முடைய பிள்ளைகளே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அது வரைக்கும் பாடு நல்லா இருக்கு. சாப்பிட்ற நேரத்தில் நம்மள்கிட்ட பைசா கிடையாது. பிள்ளைகள்லாம் பெருசாகி நம்ம சாப்பிட்லாம், அவங்க ஆதரிப்பாங்கிற நேரத்தில் பல்லு இல்லை நமக்கு, நம்மளால் முழுங்க முடியல. என்னையா இது? அதுதான் வாழ்க்கை. கர்த்தர் அழகாக எல்லாத்தையும் டீச் பண்ணி, இப்போவும் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கோ, ஆரம்ப நாள்லையும் முதிர் வயதுலேயும் வாழ்க்கைன்னா இப்படி தாங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஒன்று மரியாதையாக ஒன்று நீ செய்யணுன்னா என்னுடைய லோகத்துக்கு வந்து சேர்றதுக்கு ட்ரை பண்ணிப்பார். அங்கே தான் தேட பார்த்துருக்கு. மற்றதெல்லாம் வேஸ்ட்டுன்னு காட்டிட்டு ஒரு நாள் தாத்தாவை பாட்டியை கூட்டிகிட்டு போயிடுறார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுக்கு சொல்கிறேன், உயர்த்துவார். ரைட். அப்புறம் கடைசியாக 37 உத்தமனை நோக்கி பார்த்துரு. நான் என்ன சொல்றேன் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் படுக்கையில் அவன் போகும்போது அவனுக்கு எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் மரணப்படுக்கைக்கு முன்பு அவன் போன வாழ்க்கைகள் கொந்தளிப்பாக இருந்தாலும் கடைசியில் அவன் மரணப்படுக்கையை சமாதானமாக்கிறார். அதில் கொந்தளிப்புகள் இருக்கவே இருக்காது. எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க? மரணப்படுக்கைக்கு போகிற வரைக்கும் எவ்வளவு கொந்தளிப்புகள் இல்லை? வாயை தெரிஞ்சவங்க ஒரு கொந்தளிப்பும் உங்களுக்கு இல்லை. நாங்கள் நல்லா இருக்கோம் பாஸ்டர். அப்படியா? அப்போ இப்பவுமே மரணத்துக்கு போயிரு. கொந்தளிப்பின் வாழ்க்கை இப்படி பணம் இல்லை, அங்கே அது இல்லை, இங்கே இவன் கத்துறான் அவன் கத்துறான், இப்போ என்னென்னமோலாம் நடக்குது, நம்ம கத்துறோம். அவ்வளவு காரியங்களையும் செஞ்சு கடைசியில் இதுதான் வாழ்க்கையா ஆண்டவரேன்ட்டு கதறிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்க்குறார். லாஸ்ட்டில் அதை நான் பார்த்துக்கிறேன். அப்போ அதனால தான் பரிசுத்தவான்கள்லாம் அவங்களுடைய முடிவை கர்த்தரையே சொல்லும்போது, நீ சமாதானத்தோட உன் பிதாக்கள் கல்லறையில் படுத்துக்கொள்வாயின. என்ன நல்ல தெய்வம்! ஏன் நான் புகழ மாட்டேங்க ஆண்டவரை? மரணத்தில் சமாதானமாய் படுத்துக்கொள்வாயின்னு சொல்றது கர்த்தர். அவர் சொல்லி கொந்தளிப்பு இருக்குமா? அப்படியே தொங்க வச்சிருவாரு எல்லாத்தையும். அப்படி அவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருக்கு. நீதிமானுடைய குடும்பங்கள் அப்படி இருக்கும். அவன் செத்த பிறகு அவன் சொத்துக்காக ஜனங்கள் கத்தியும் அருவாளை எடுத்துட்டு வெட்ட வர மாட்டாங்க. அழகாக சமாதானமாக முடிப்பார். இதை செய்கிறது அவரே 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 அவரே. எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். ஆமென். ஆக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் அவருடைய ரத்தம் உங்கள் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். அப்படியானால் தாகத்தோடு கேளுங்கள், நிரப்பி விடுவார் பெருங்காய டப்பாக்களை. அல்லேலூயா. டப்பாக்களை நிரப்புவார். அவருக்கு தெரியும் இந்த பெருங்காய டப்பாவில் ஒரு உதவியும் கிடையாதுன்னு, ஒரு நன்மையும் கிடையாது. ஆனால் அவர் வந்தா தான் இந்த டப்பாக்கள் எல்லாம் பேசும். ஆஃப்டர் ஆல் ஒண்ணுக்குமே உதவாத பெருங்காய டப்பா பெரிய காரியங்களை செய்யும். இப்போ அது காரணம் உள்ள இருக்கிற ஆவியானவர் ஆக்கம். ஹல்லேலூயா. அவரே செய்வாரா? கர்த்தரை துதியுங்கள் பார்க்கலாம். நல்ல பிதாவே, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பல காரியங்களை பேசினீர், பல ரகசியங்களை சொன்னீர். ஐயா, உங்க சமூகத்தை விட்டு நாங்க வீட்டுக்கு போறோம்ப்பா. எப்படிப்பா போறோம்? கஷ்டமா இருக்குதுப்பா, போக முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா என்னெல்லாம் பேசுவீங்களோ. பேசின வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். நாட்கள் எல்லாம் உம்முடையது, நாங்களும் உம்முடையவர்கள் அப்பா. பெருங்காய டப்பாக்கள் தான் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அவரே எல்லாவற்றையும் செய்கிறீர் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே ஆசீர்வதித்தருளும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா. ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே
என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. ஆ